ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது நாக்பூர் ஸ்பெஷல். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி. இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒரு கப்பு அது கூட சேர்த்துக்கலாம். இது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமே அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா சின்ன தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிட்டு இருந்த வெங்காயம் தக்காளி கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பச்சை பட்டாணியை அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வச்சாலே போதும். நாம் செஞ்ச கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். நாக்பூரில் பார்த்திங்கன்னா பாவ் பஜ்ஜிக்குனே பன்னு தனியாக விற்குது. அந்த பன்னு வாங்கியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா பட்டரை டியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா பட்டரு, அது கூட சேர்த்து பன்னை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி 2 பன்னு மட்டும் எடுத்து நடுப்புற ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி தோசைக்கல்லில் டிப் பண்ணி எடுக்க வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா பட்டர் கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த கிரேவியை கூட அது கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பன்னை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ண பன்னை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா வடா பாவ் பஜ்ஜியெல்லாம் விற்பாங்க, நல்லாயிருக்கும். அது இடையில பார்த்திங்கன்னா வடை வச்சு கொடுப்பாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமே கொஞ்சமாக ஆலு புஜியா சேர்த்துட்டு பட்ரு, ஒரு லெமன், சின்ன லெமன் புழிஞ்சு அதை சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.